2024ஆம் ஆண்டின் பள்ளி தவணையில் சுங்கை புலோவின் பயஜரஸ் வட்டாரத்தில் உள்ள ஆரம்ப, இடைநிலை மற்றும் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட பள்ளிகளுக்கு பேங்க் ராயட் அறவாரியம் உதவித்தொகை வழங்கியது. அங்குள்ள மாணவர்களின் கல்வி கட்டண சுமையை குறைப்பதோடு சுற்று வட்டார பள்ளிகள் மற்றும் உயர்கல்வி கழகங்களின் கல்வித் தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் இம்முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் கூறினார். சுங்கை புலோ பண்டார் பாருவில் உள்ள MBSA மராந்தி மண்டபத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பள்ளிகள், உயர்கல்வி கழகங்கள் மற்றும் மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டது. கல்வி மேம்பாடு உட்பட மாணவர்களின் சாதனைகளுக்கான திட்டங்களை வழிவகுக்க இந்த உதவித்தொகை பள்ளிகளுக்கு உதவியாக இருக்கும் என்று கூறிய டத்துஸ்ரீ ரமணன், சமூக பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான இதுபோன்ற முயற்சிகளை தாம் ஆதரிப்பதாகவும் குறிப்பிட்டார். இது வந்து 5வது ப்ரோக்ராம் பார்லிமெண்ட் சுங்காய் புலோவில் 393,000 அவங்க வந்து கொடுத்துருக்காங்க நம்மளோட பிள்ளைங்களுக்கு சுங்காய் புலோவில். ஸோ அவங்கள வந்து படிப்புக்கு வந்து ரொம்ப முக்கியம் கொடுத்துருக்காங்க. இந்த இனிஷியேட்டிவ் எல்லாம் யாயசான் பேங்க் ராஜ்யா வந்து ரொம்ப முக்கியம் கொடுக்குறாங்க நாட்டு பூரா, சுங்காய் புலோ மட்டும் இல்லை. ஸோ அவங்கள வந்து இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க 5வது வாட்டி. எனக்கு வந்து ஒரு ரொம்ப சந்தோஷம். தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சு குஸ்கோப்பின் ஒத்துழைப்போடு பேங்க் ராயட் அறவாரியம் வழங்கிய உதவி திட்டத்தில் பயஜரஸ் வட்டாரத்தில் உள்ள 7 இடைநிலை பள்ளிகளுக்கு 70,000 ரிங்கிட் டியூஷன் ராயட் உதவித்தொகை வழங்கப்பட்ட வேளையில் 8 தேசிய பள்ளிகளுக்கு 40,000 ரிங்கிட் கொடுக்கப்பட்டது. அதோடு 500 மாணவர்களோடு 51 உயர்கல்வி கூட மாணவர்களுக்கும் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. எனக்கு இந்த காசு கிடைச்ச நாள், இந்த காசை வச்சு நான் கம்ப்யூட்டர் காசு கட்டுறது இருக்கு. இன்னும் அம்மாட்ட கொடுப்பேன். அம்மா கட்டலான்னு சொன்னாங்கன்னா நான் காசு கட்டுவேன். டத்து ரமணன் வைபிக்கு ரொம்ப நன்றி. இந்த நன்கொடை கொடுத்த வைபி டத்தோ சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. இந்த பணத்தை வந்து ரொம்ப சிறிய பணமாக அவங்க கொடுத்தாலும் எங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய தொகையாக தோணுது. ஸோ இந்த பணத்தை வச்சு நாங்கள் படிக்கிறதுக்கு வந்து தேவையான ஜாமான்லாம் வாங்கிப்போம். எனக்கு இந்த காசு கிடைச்சதுக்கு ரொம்ப தேங்க்யூ. பின்னது இந்த காசு வச்சு என் பேக் கிழிஞ்சிருக்கு, என் பேக் புது பேக் வாங்கலாம், கம்ப்யூட்டர் காசு கட்டலாம். டாக்டர் ரமணிக்கு ரொம்ப நன்றி. மேலும் B40 பிரிவைச் சேர்ந்த மாணவர்களுக்கு வழங்கப்படும் இந்த உதவி தங்களின் குடும்ப சுமையை குறைப்பதற்கு பெரிதும் துணை செய்வதாக பெற்றோர்கள் சிலர் கூறினர். முடிந்த அளவுக்கு நாங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து பள்ளிக்கு பாய்க்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் சின்னங்காக இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் அவர்கிட்ட. இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்குது. B14 பிள்ளைங்களை பார்த்தீங்களா, ரொம்ப பேர் ரொம்ப ஃபேமிலி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த ஹெல்ப் மூலிமா பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்களா பள்ளிகளுக்கு சில பொருட்கள் வாங்க உதவியாகவும் இருக்குது. என்னென்னு இது வந்து ஈனம் வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் பொதுவாக உதவி செய்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பள்ளிகளுக்கும் நன்கொடை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு உதவிகள் கிடைக்கிறதுக்கு நாங்கள் உண்மையிலேயே ரொம்பவே நன்றி சொல்லணும் வைபிக்கு. ஏன்னா நாங்கள் உண்மையிலேயே ரொம்ப சிரமத்துலேருந்து தான் வரோம். ஒரு பொருள் வாங்கினாலும் பிள்ளைங்களுக்கு நாங்கள் ரொம்பவே சிரமப்பட்டு தான் இருக்கோம். அவங்க எனக்கு இது கிடைக்கிறதுனுடைய ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா பிள்ளைங்களுக்கு பேக் பிஞ்சிடுச்சு. ஸோ கம்ப்யூட்டர் கிளாஸ் காசு கட்டணும். அப்போ இதை வச்சு நல்லா அவங்கள சமாளிக்க முடியும். செப்டம்பர் மாதம் வரையில் 65 இடங்களை உள்ளடக்கி பேங்க் ராயட் அறவாரியம் வழங்கிய 29,40,000 ரிங்கிட் ஒதுக்கீட்டின் மூலம் சுமார் 24,306 மாணவர்கள் மற்றும் 226 பள்ளிகள் பயனடைந்துள்ளன. மற்றொரு நிலவரத்தில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் தொடர் மழையினால் சுங்கை புலோ பயஜரஸ் வட்டாரத்தில் இதுவரை 1,200 குடும்பங்களைச் சேர்ந்த 5,500 பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சுமார் 800 பேர் தற்காலிக நிவாரண மையம் PPSல் தஞ்சமடைந்துள்ளனர். இந்நிலையில் வரும் காலத்தில் அங்கு வெள்ளத்தை தடுக்கும் முயற்சியாக தாம் மேற்கொள்ளவிருக்கும் 48 கோடியே 10 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான RTB சுங்கை டமன்சரா வெள்ளத்தடுப்பு திட்டத்திற்கு பிரதமர் ஒப்புதல் அளித்துள்ளதாக சுங்கை புலோ நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்துஸ்ரீ ரமணன் உறுதிப்படுத்தினார். அது வந்து 2 ப்ராஜெக்ட் இருக்குது. ஒன்று வந்து Tebatan Banjir Sungai Damansara, 2வது வந்து Tebatan Banjir Sungai Buloh Fasa 2. ரெண்டுமே தேவைப்படுது. அந்த 2 Tebatan Banjir நம்ம செஞ்சோம். அந்த 2 RTB நம்ம முடித்தோன்னா இந்த பஞ்சியோட ப்ராப்ளம் வந்து நிப்பாட்டோம். ஆனால் என்ன இஷ்யூனா இப்போ தான் வந்து அவங்கள வந்து அந்த RTB Sungai Damansara 400 மில்லியன் 481 மில்லியன் அவங்கள வந்து
லுலூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க இப்போ தான் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ்.